ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு சூப்பரான செம டேஸ்டான ஜவ்வரிசி காய்கறி பனியாரம் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த பனியாரம் ரொம்ப சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், பனியாரம் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குது. வாங்க இப்போ இந்த ஜவ்வரிசி காய்கறி பனியாரம் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ ஜவ்வரிசி காய்கறி பனியாரத்துக்கு மாவு கலந்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஜவ்வரிசியை 2 கப் எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், அவங்கன்னே நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. நீங்கள் காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் செய்யுங்க. ஊற வச்ச ஜவ்வரிசி 2 கப் போட்டுக்கலாம். 2 கப் ஜவ்வரிசிக்கு 2 கப் தயிர், 2 கப் ரவை, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவையான அளவு சால்ட்டு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்துக்கலாம். இந்த ஜவ்வரிசி ரவையெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம் பனியாரத்துக்கு. அதுக்கப்புறமா நம்ம நார்மல் தோசை மாவை ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி புதுசாக ஜவ்வரிசியில் பனியாரம் சுட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் போடலாம். ஆனால் குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகாய் போட்டால் குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் மிளகுத்தூள் போட்டு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம். இந்த மாதிரி மிளகுத்தூள் ஓமம்லாம் போட்டு கொடுத்திங்கன்னா சளி பிடிக்காது. இப்போ இதில் நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் முட்டைக்கோஸு, கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு, நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. தேவையான அளவு சால்ட்டு. இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலையில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த மாதிரி காய்கறியை கட் பண்ணி போட்டிங்கன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் படாது, குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க. இப்போ வாங்க பனியாரம் ஊற்றலாம். இப்போ பனியாரம் சுடுறதுக்கு அடுப்பில் பனியாரக்கல் வச்சுருக்கேன். நல்லா பனியாரக்கல் சூடாயிடுச்சு. இதில் நம்ம தேவையான அளவு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜவ்வரிசி மாவை ஒவ்வொன்றா ஊற்றிடலாம். இப்போ பனியாரம் நல்லா வெந்துருச்சு. ஒன் சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு நல்லா வேகட்டும். இப்போ பனியாரம் 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கிற மாவுலேயும் நம்ம பனியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.